ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் ஏன் நம்மளோட உடம்பை கட்டுக்கோப்பாக ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட பாடியை பில்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த 2 ரூல்ஸை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, நெவர் எவர் டு ஸ்வெட். ரூல் நம்பர் 2, நெவர் எவர் ஃபர்கெட் டு ஃபர்ஸ்ட் ரூல். இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பாடி பில்டிங்க்கு டிக்ஷனரியில் போய்ட்டு அர்த்தம் தேடுறீங்கன்னா அது ஹார்ட் ஒர்க்காக தாங்க இருக்கும். நீங்கள் யங் மேனாக இல்லைனா கூட உங்களால் யங்காக இருக்க முடியும். டெய்லி 1 ஹவர் ஜிம்முக்கு போனாலே மற்றவங்களை விட உங்களால் வித்தியாசமாக காட்சியளிக்க முடியும். இந்த 1 ஹவர் அப்படின்றது ஒரு நாளில் வெறும் 4% தாங்க. என்றைக்குமே ரிசல்ட்டு ஒரே நைட்டில் வந்துடாது. இந்த ரிசல்ட்டை கொண்டு வர நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் பெட்டர் ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். ஆக்சுவலாக உண்மையான ஒர்க் அவுட் எப்போ தொடங்குது அப்படின்னா, நீங்கள் எப்போ டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தாங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களோட முகம் ரொம்பவே அழகாக பொலிவாக காட்சியளிக்கும். அப்படின்னா நீங்கள் உங்களையே சீட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் பாடி தான் உங்களோட வீடு, நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. அதனால் அந்த வீட்டோட வாலை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஒரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பாடியில் பிக் பைசப்ஸ் இருந்தால் அது உங்களுக்கு ஃபிசிக்கலாக நிறைய சேஞ்சஸை பாசிட்டிவான வழியில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் நம்ம மசிலை நல்லா பைசப்ஸை கொண்டு வர ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேரோட தாட்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, எனக்கு வேர்வை வராமலேயே மசில் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ரியல் பீப்புளுக்கும் பாடி பில்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் பாடி உங்களால் தாங்கவே முடியாத அளவுக்கு வலியை அனுபவிச்சா கூட நீங்கள் அந்த வலியை தாங்கிக்கிட்டு அந்த ஒர்க் அவுட்டை பண்ணிங்கன்னா நீங்கள் பாடி பில்டர். அந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே காலையில் 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்கள் நரம்பு புடைக்க ஒர்க் அவுட்டை ஹார்ட் ஒர்க்காக பண்ணி இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் தாங்க பாடி பில்டர். இதை நான் இப்போ பண்ணலை அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையுமே தள்ளி போடுறீங்க அப்படின்னா உங்களால் கட்டாயமாக பாடி பில்டரே ஆக முடியாது. இந்த ஒரு விஷயம் பாடி பில்டருக்கு கண்டிப்பாக தெரியும். பெயின் அப்படின்றது வெறும் டெம்பரரி ரிசல்ட் மட்டும்தான், பெர்மனண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இதை நினச்சி அவங்க எப்போவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்க மற்றவங்களை விட வித்தியாசமாக அவங்களால கான்ஃபிடெண்ட்டாக ரொம்பவே ஹையாகவும் இருக்க முடியும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வெறும் 2 ரெப்ஸ் மட்டும் எடுங்க. அப்போது உங்கள் பிரெயினுக்கு என்ன சிக்னல் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட மசில்ஸ் ரொம்பவே பெயினில் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா, என்னோடய மசில்ஸ் அந்த பெயினை என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். எப்போவுமே ஒர்க் அவுட்டில் சீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ இல்லை, இது உங்களோட பாடி. ஸோ அதை நீங்கள் எப்படி எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் பண்ணியே ஆகணுங்க. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராங் பீப்புள் அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுவே ஒரு லேசி பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எப்போ உங்கள் பாடி வலியை உணருதோ இது உங்களோட வீக்னஸ் இல்லை, அதுதான் உங்களோட பலமே. உங்கள் பாடி மேலே வரக்கூடிய ஸ்வெட் உங்களோட வீக்னஸ் இல்லைங்க, அதுதான் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட் அப்படின்னு ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க. அப்படின்னா த மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் த லெஸ் யூ ப்ளீட் இன் பார். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வேர்வை சிந்தி வேலை செய்கிறீங்களோ ரொம்பவே கம்மியான பொருளை ரத்தம் சிந்துவீங்க. இந்த ஒரு விஷயம் பாடி பில்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியுங்க. உங்களோட மிகப்பெரிய எனிமி யாருன்னா உங்களோட லேசினஸ். எந்த ஒரு நபர் எக்ஸசைஸ் பண்ண விரும்பலையோ, எந்த ஒரு பர்சன் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கலையோ, யார் ஒருத்தர் வெயிட் லிஃப்ட் பண்ணலையோ நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய லாஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வின் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் தோற்று போன லூசராக இருப்பீங்க. ஃபிட்னஸ் அப்படின்றதுக்கான மீனிங் நீங்கள் மற்றவங்களை விட பெட்டர் லுக்கில் இருக்கிறது இல்லை. ஃபிட்னஸ் அப்படின்றதுக்கான உண்மையான மீனிங் என்னென்னா, பெட்டர் தென் எஸ்டர்டே. நீங்கள் நேற்றை விட இன்றைக்கி முன்னேறி இருக்கணும். இதுதாங்க ஃபிட்னஸோட உண்மையான மீனிங். நீங்கள் நேற்றை விட இன்றைக்கி பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஃபிட்னஸ். அதுதான் உங்களுக்கு 6 பேக்ஸும் ஆப்ஸும் கொடுக்குது. நீங்கள் ஜிம்முக்கு போகிறப்ப இதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க. நான் ஜிம்முக்கு போயிட்டு லேட்டாக கூட வரலாம், ஆனால் கண்டிப்பாக பெட்டரான ஒரு பாடியோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லுறப்ப எந்த ஒரு நபர் தன்னைத்தானே சீட் பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸே அடைய முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டாலும், மற்றவங்க உங்களை பார்த்து சிரித்தாலும் சரி, மற்றவங்க உங்களை அழ வச்சாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க் அவுட்டில் ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் உங்களை கிண்டல் பண்ணி அழ வச்ச ஃப்ரெண்ட்ஸோட பேரை வைங்க. நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டில் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அவங்க உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள், உங்களோட பிரேக்கப் அப்படின்னு எல்லா விஷயங்கள் ஞாபகம் வரும். இதுதான் உங்களோட காயங்களுக்கும் ஒரு மருந்தாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஒரு ரொட்டீன் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது மார்னிங் எழுந்திரிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ட்ரைனிங் ஆகணும், அதுக்கப்புறமா ஸ்லீப். இதை நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட மைண்டும் சரி, உங்களோட பாடியும் ட்ரெண்டானாலும் சரி, நீங்கள் இதை திரும்ப திரும்ப செஞ்சே ஆகணும். இந்த பெயின் சில சமயங்களில் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுதான்
இதுதான் உங்களுக்கு ப்ரௌடான மொமெண்ட்டை கொடுக்க வைக்கும். அதாவது இந்த ஒரு பெயின் தான் மற்றவங்கள விட நீங்கள் பெட்டராக அப்படின்றத காமிக்கும். இது மற்றவங்களோட ஃபிட் ஆகணும் அப்படின்றது கிடையாது, மற்றவங்களோட கான்ஃபிடென்ஸாக இருக்கிறத குறிக்குது. இது ஒரு ஸ்கேமோ ஜோக்கோ கிடையாதுங்க. உங்களை நீங்கள் ஒரு சீட்டா மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும். நீங்கள் யங்காக இருக்கிறதுனால தான் நீங்கள் யங்காக இருக்கீங்க. நீங்கள் 7 தடவை தோக்குறது இங்கே முக்கியமே இல்லைங்க. 8வது தடவை நீங்கள் ட்ரை பண்ணி ஜெயிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். எல்லாரும் உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உங்கள் முயற்சியிலேருந்து வெளியே வந்துடாதீங்க. இது ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம், பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. அப்படியும் சில பேர் உங்ககிட்ட சொன்னால் அந்த ஒரு மொமெண்ட் அமைதியாக அங்கே இருந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சக்ஸஸை காமிங்க. உங்கள் பாடியை பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்டா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதை நிறுத்துங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு ஸ்வெட் வரணும்னா நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்றதுல நீங்கள் தான் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். வெளியில் வாங்கி கண்டதை சாப்பிடாம நல்ல ஃபுட்ஸ், நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸாக வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை நீங்களே புஷ் பண்ணுறது மட்டும்தாங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி மட்டும் இல்லைங்க, உங்களோட கான்ஃபிடென்ஸும் ரொம்பவே அதிகமாகும். ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட பாடியை பில்ட் பண்ணி நல்ல ஒரு பாடி பில்டராக என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த பாடி பில்டிங் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய பாடி பில்டிங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் வெயிட் கெயின் டிப்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் லாஸு, மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸையுமே நீங்கள் கட்டாயமாக பாருங்கள். நம்மளோட சேனலில் நம்ம போட்டுட்ருக்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதை. ஸோ அது மாதிரியான டாபிக்ஸை நாம் எடுத்து கவர் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னால் டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.